ஓகேமா ஃபைன் கவனிச்சே வாங்கம்மா. ஸோ அடுத்து படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஓகே 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 ஃபைன் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ். Equal matrix. So what is the definition of the equal matrix? There are two matrices are given. So ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன சார் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா அதனுடைய ஆர்டர் ஆர் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்டர் ஆர் ஈக்குவல். கண்டிப்பா நமக்கு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரும் சேம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2x3 அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரும் 2x3. இது 4x4 அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரும் 4x4 சார். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா கரஸ்பாண்டிங் entries are equal. Corresponding entries are equal. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சொல்லுவோமா இல்லையா? அப்ப இங்க உள்ள எலிமெண்டும் அண்ட் இந்த பிளேஸ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி இருக்கு நமக்கு வந்து சேமா இருக்கும். அதே போல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா? சோ இது வந்து செகண்ட் எலிமெண்ட் வச்சுங்க. இது நமக்கு செகண்ட் எலிமெண்ட்னா இங்க உள்ள எலிமெண்டும் அண்ட் இங்க செகண்ட் எலிமெண்ட்னா இங்க உள்ள எலிமெண்ட் சேம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோல உனக்கு வந்து என்ன பண்ற ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு காமிங்க இந்த எலிமெண்டும். சோ அதே போல இங்க செகண்ட் ரோல இந்த எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கும். சோ அதே போல கடைசி பாத்தீங்கன்னா கடைசி எலிமெண்ட் வந்து இங்க ஒரு கிளவுட்ஸ் மாதிரி போடுறேன். சோ இந்த எலிமெண்டும் சோ அதே மாதிரி இங்க என்ன பண்ற கிளவுட்ஸ் மாதிரி போடுறேன். சோ இந்த எலிமெண்ட் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கும். அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்கணும் அண்ட் சேம் டைம் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் பூர்த்தி பண்ணுச்சுன்னா அது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸ் நான் பி வச்சுக்கிறேன். அப்போ அதை டினோட் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸுக்கான டெஃபினிஷன். புரிஞ்சுச்சாமா? எஸ். இப்ப சமுக்குள்ள போலாமா? சமுக்குள்ள போலாமா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். சரிங்களாமா? ஓகே ஃபைன். நல்லதுமா. கொஸ்டின் நம்பர் 6மா. Question number 6 and subdivision number 1. Okay, fine. சம பாத்துட்டே வாங்கம்மா. ரொம்ப ஈஸியான சம் தான். Find the value of x, y and z from the following equation. So அவங்க கையில ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x, y கண்டுபிடிங்க சார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு நடுவில் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்காங்களாமா? அப்ப என்ன சொல்லுவீங்க? the given matrix is equal matrix. சரிதானமா? equal matrix. the given matrix is equal matrix. அப்ப ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லலாம்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஆர்டர் சேம் தானே. இதனுடைய ஆர்டரும் 2x2, இதனுடைய ஆர்டரும் 2x2. நமக்கு xyz தான் வேணும். அப்ப xyz அப்படின்னு பாருங்க. இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டும் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x இருக்குதா? அப்ப ஆன்சர் x is equal to 1. x ரெடிமா? அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் y இருக்குதா? அப்போ y is equal to 4. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்டும் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் பாருங்க. அப்ப z equal to 3. சோ இதுதான் நமக்கு தேவையான xyz உடைய ரிசல்ட்மா. சம் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் சம் ஈஸியா கொடுத்துட்டாங்கம்மா. ஓகேமா ஃபைன்.
செகண்ட் சம் பாருங்க, சப்டிவிஷன் 2 மா. Subdivision 2. Same question. Find the value of x, y, z அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மன் என்ன பண்றேன், கொஞ்சம் சிம்பிளா பண்றேன், லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. சரிங்களா, கவனிக்கலாமா? பாருங்க, எனக்கு x, y, z ல ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்னா given matrix. Given matrix is equal matrix. சரிதானமா? இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் நான் சொல்லியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், Z கண்டுபிடிக்க போறேன். Z ஈஸியா எனக்கு வேலை முடியும். Z முடிச்சு நான் அப்படியே X கண்டுபிடிக்கிறேன். அப்போ Zங்கிறது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ 5 பிளஸ் Z ஈக்குவல் டு இங்க வலது பக்கத்துல இருக்குது 5 இருக்குது. வெரி குட்மா. அப்போ இந்த 5 அங்க போச்சுன்னா Z ஈக்குவல் டு 5 மைனஸ் 5, Z ஈக்குவல் டு ஆன்சர் 0. அப்போ இதோட ஆன்சர் ரெடிமா. நீங்க ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி காமிச்சிருக்கேன். அடுத்து எனக்கு எக்ஸ் ஒய் தானே வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 6மா. அடுத்து செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். சோ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8மா. நல்லா கவனிக்கணும், எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. இது எப்படி சார் நான் சால்வ் பண்றது அப்படின்னா, இதுக்கான மீனிங் நல்லா பாருங்க. இதுக்கான மீனிங் சார், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 6 வரணும், எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வரணும் சார். அப்ப என்ன வேல்யூ போட்டா கரெக்டா வரும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 6 வரணும். அங்க நான் போடுறேன் சார், 1ஐயும் 5ஐயும் கூட்டுங்க சார், 6 வரத்தானே செய்யும். 6 வந்துட்டு, ஆனா 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 8 வருமா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. 1ஐயும் 5ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வருமாமா? 8 வருமா? எஸ் ஆர் நோ? 8 வருமாமா? நோ. அப்ப கண்டிப்பா இது தப்பு, வராது. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன சார் போடலாம், எக்ஸுக்கு பதிலா வெரி குட்மா 2 பிளஸ் 4 போடலாமா இல்லையா? அதை மாத்தி போட்டு பெருக்கி பாருங்க. 2 4 8. அப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலா நான் 2 சொன்னா ஒய்க்கு பதிலா நான் என்ன சொல்லலாம், 4 சொல்லலாம். ஆர் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மாத்தி போட்டுருங்கம்மா. எக்ஸுக்கு 4 கொடுத்துருங்க, அண்ட் எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 2. அப்போ எக்ஸுக்கு பதிலா 4 போடுங்க, ஒய்க்கு பதிலா 2 போடுங்க. அப்ப இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் ஒய்யோடைய ரிசல்ட். சம் புரியுதா பாருங்கம்மா? சம் புரியுதாமா? டவுட் இருக்குதாமா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனா உனக்கு என்ன பண்றேன், ரொம்ப சிம்பிள் வேலையை முடிச்சிட்டேன், ஒன்னும் இஷ்யூ இல்ல, ஈஸியா இருக்குல்ல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இல்லம்மா? நல்லா புரியுது இல்ல உங்களுக்கு? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு அது அப்படி செஞ்சு காட்டுறோம், பிரச்சனை இல்லை. நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல இது முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதை ஷார்ட் ஃபார்ம் முடிச்சோன்னா ஓகே தான். நமக்கு தேவை சொல்யூஷன். பட் நமக்கு சொல்யூஷன் ஆன்சர் ரைட் தானேமா? நம்ம என்ன பண்றோம், இது வந்து நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேமா, ஃபைன். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? ஷால் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் சம்? Shall I move to the next sum? Okay. I am waiting for your reply. Okay ma, super ma, done. Question number 3 ma, subdivision number 3. Next question. It's a very easiest question to you. ரொம்ப simple question தான். இது என்ன பண்ணலாம், ஃபாஸ்டா முடிச்சிடலாம். கவுண்ட் செய்வாங்க. Find the value of x, y, z.
அப்ப நமக்கு இங்க பாருங்க, சோ இந்த லெஃப்ட்ல உள்ள மேட்ரிக்ஸோட ஆர்டரும் ரைட்ல உள்ள மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்குது. therefore given matrix is equal matrix. இது கண்டிப்பா என்ன சொல்லியாச்சு, ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சுமா. அப்ப கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப நான் இது எப்படி எழுத போறேன் அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9 போட்டுக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்மா. அடுத்து வாட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா, செகண்ட் ரோ பாருங்க, எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 சொல்லலாமா? அடுத்து மூணாவது ரோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதலாம், ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. சரி, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இதுக்கான மீனிங் என்ன சார்? சார் எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணையும் கூட்டினா 9 சார். இதுதான் இதோட அர்த்தம். சார் இதுக்கான மீனிங் என்ன? எக்ஸையும் இசட்டையும் கூட்டினா 5 சார். இதுதான் இதுக்கான மீனிங். சார் இதுக்கான மீனிங் என்ன சார்? ஒய்யையும் இசட்டையும் கூட்டினா 7 சார். இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்குது, ஒரே மேட்ரிக்ஸ்ல இருக்குது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஒய்யையும் இசட்டையும் கூட்டினா 7னா இந்த ஒய்யையும் இந்த இசட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் 7 போட்டுடலாமா? அப்ப இது எப்படி எழுத போறேன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 7. ஏன்னா ஒய் இசட் கூட 7 இங்க இருக்க இல்லையா நோட்ஸ், அந்த 7 போட்டு ஈக்குவல் 9 போட்டுடலாமா? இப்ப இந்த 7 இங்க போச்சுன்னா நமக்கு மைனஸா போயிரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 2மா. எக்ஸ் உடைய ஆன்சர் 2. இது புரிஞ்சிச்சாமா? எக்ஸ் உடைய வேல்யூ புரிஞ்சிச்சா? எக்ஸ் உடைய வேல்யூ புரிஞ்சிச்சாமா? எஸ், ஓகே. இப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல போட போற அடுத்த செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்க்கு பதிலா 2 போடலாமா? அப்போ 2 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5மா. 2 அங்க கொடுங்க. இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2. அப்போ இசட் ஈக்குவல் டு ஆன்சர் 3. அப்போ நமக்கு இசட் உடைய வேல்யூ நமக்கு ரெடி ஆயிட்டுமா. இப்போ அடுத்த ஈக்குவேஷன்ல இசட்க்கு பதிலா 3 போட்டுடலாமா? அப்ப அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, சோ y நமக்கு தெரியாது, இசட்க்கு பதிலா 3 ஈக்குவல் டு 7. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 7 இருந்து 3 போச்சுன்னா ஆன்சர் 4. அப்ப இதான் நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட் உடைய ரிசல்ட். சம் புரியுதாமா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எதுவும் டவுட் இருக்குதாமா? Yes, it's easy. Alhamdulillah. Okay, fine, ma'am. Next question bolama. Yes, okay, ma'am, fine. So next time என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the value of ABCD from the equation. Question number 7, ma. Find the value of ABCD. சோ இது இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா? இது இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சோ இதே மாடல் என்ன பண்ணுவாங்க, சம் கேட்பாங்க. சரியாமா? சோ பாத்துக்கங்க. ஃபைன். சோ போன சம்லாம் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிச்சு. இந்த சம் கொஞ்சம் பெருசா வரும், பட் ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் வே தான். சரிங்களாமா? பாத்துட்டே வாங்கம்மா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு, சோ லெஃப்ட்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்ல ஒரு ரைட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட்ல உள்ள மேட்ரிக்ஸோட ஆர்டரும் ரைட்ல உள்ள மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம், so given matrices is equal matrix அப்படிதானமா? சோ ரெண்டு மேட்ரிக்ஸ் இது நமக்கு வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்லியாச்சு, அல்லது இட் இஸ் a equal matrix எழுதிக்கங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம் யாரு, a minus b ஈக்குவல் டு, இங்க ஃபர்ஸ்ட் காலம் வந்து -1. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் பாருங்க, 2a minus b is equal to, இங்க ஆன்சர் நமக்கு 0. அப்ப நான் என்ன பண்றேன், இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேமா, இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். புரியுதா பாருங்கம்மா? இது என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் காலத்தை நம்ம ரைட் பண்ணி எழுதியாச்சுமா. அடுத்து என்ன பண்ண போறேன், செகண்ட் காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் காலம் 2a plus c ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்குது, ஆன்சர் நமக்கு 5 இருக்குமா. அடுத்து கடைசி எலிமெண்ட் பாருங்க, 3c plus d is equal to, இங்க கடைசி எலிமெண்ட் 13. இத நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கிறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல் பண்ணது புரிஞ்சிச்சாமா?
புரிஞ்சுச்சா? ஓகேமா, ஃபைன். இப்போ என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல பை யூசிங் எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் நம்ம அல்ஜிப்ரால படிச்சிருப்போம். நம்ம என்ன பண்றது, ஒரு வேரியபிளை கேன்சல் பண்றது தான் எலிமினேஷன் மெத்தட். அப்ப என்ன பண்றேன் இந்த இடத்துல நான் வந்து பி அப்படிங்கிற எலிமெண்ட என்ன பண்ண போறேன், கேன்சல் பண்ண போறேன். அப்ப எப்படி சார் கேன்சல் பண்றது அப்படின்னா, இப்போ உங்க பாருங்க மைனஸ் பி இருக்கு. அப்ப ரெண்டையும் நான் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பி கேன்சல் ஆகாது. அப்ப என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப சப்ராக்ஷன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அப்போ இந்த மைனஸ் அந்த பிளஸ் டூ ஏங்கிறது மைனஸ் டூ ஏவா மாறும், மைனஸ் பிங்கிறது பிளஸ் பியா மாறும். இந்த ஜீரோக்கு முன்னால் நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். இப்ப யார் யார் கேன்சல் பண்ணலாம், இந்த இடத்துல மைனஸ் பி இங்க பிளஸ் பி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இங்க ஏ பிளஸ் இங்க டூ ஏ வந்து மைனஸ், இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா இது ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஆன்சர் மைனஸ் ஒன்னு. வெரி குட்மா, மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்ப ஏ உடைய வேல்யூ ஒன்னுமா. வெரி குட், ஏ உடைய ஆன்சர் ஒன். இப்ப இந்த ஏ தூக்கி நான் ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேமா. Substitute a is equal to 1 in equation number 1. So equation number 1 யாருமா, a minus b equal to minus 1 ஆமா. அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல a க்கு பதிலா 1 போடுறேன். 1 minus b is equal to minus 1. எனக்கு b தான் வேணும். b ரைட்ல கொடுத்துருங்க, இந்த மைனஸ் என்ன பண்ணுங்க லெஃப்ட்ல கொடுத்துருங்க. 1 plus 1 is equal to b. Therefore நமக்கு தேவையான b உடைய ஆன்சர் இஸ் 2 மா. வெரி குட். சோ b உடைய ஆன்சர் எப்படி, நான் வந்து 2 சொல்லியாச்சுமா. அப்ப a ரெடி, b ரெடி. சரியாமா, ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் a உடைய ஆன்சரையும் b உடைய ஆன்சரையும் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. சரியாமா, அடுத்து என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி மீதி உள்ள சிடி என்ன பண்ண போறேன் கண்டுபிடிக்க போறேன். இப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷன் நமக்கு a இருக்கிறதுனால a உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கம்மா. அப்ப எப்படி எழுதலாம், சப்ஸ்டிட்யூட் a is equal to 1 in equation number 3 மா. அப்ப equation number 3 யாருமா, 2a plus c is equal to 5. சோ நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா எழுதிருக்கேன். சோ a க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா சோ 1 2 is 2 plus c equal to 5. சோ 2 அங்க போச்சுன்னா மைனஸா போகும். அப்ப நமக்கு c is equal to 5 minus 2. Therefore c is equal to answer 3. Very good மா. இங்க ஃபாஸ்டா போட்டீங்க, c ஓட ஆன்சர் 3. இப்ப அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன்ல c உடைய வேல்யூ இருக்குன்னா c க்கு பதிலா வேல்யூ போடுங்கம்மா. சோ அப்போ substitute c is equal to 3 in equation number 4. இப்ப இந்த இடத்துல நீங்க c க்கு பதிலா வேல்யூ போட்டீங்கன்னா சோ இங்க 3 போடுவீங்கன்னா 3 3s are 9 மா. சோ 9 பிளஸ் டி. நான் ஆல்ரெடி ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், அதனால ஈஸியா புரியும் பின்னால அந்த நோட்ஸ் அனுப்பினாலும். சோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். என்ன ஈக்குவேஷன்னா 3c plus d is equal to 13. So c க்கு பதிலா 3 போடுங்க, 3 3s are 9 plus d is equal to 13. அப்ப என்ன பண்ணனும்னா d is equal to 9 கொடுத்துருங்க, 13 minus 9. So அப்போ d ஓட ஆன்சர் நமக்கு 4. வெரி குட் மா, நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. So therefore நமக்கு தேவையான ஃபைனல் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். So final solution is called as answer. என்ன ஆன்சர், a க்கு பதிலா 1, b க்கு பதிலா 2, c க்கு பதிலா 3 and d க்கு பதிலா 4. சோ இதுதான் நமக்கு தேவையான ABCD உடைய ரிசல்ட்மா. சம் புரிஞ்சுச்சாமா? சம் புரியுதாமா? You have to write என்னமா சொல்றீங்க? இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன சொல்றீங்க?
what do you ஆன்சர் மட்டும் நமக்கு ஃபைனலா எழுதினா மட்டும் போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணுமா? அதாவது நம்ம வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா நம்ம வந்து எழுதணும் நல்லது. பட் வந்து என்ன சொல்றது, சில ஸ்டாஃப்ஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆமா கண்டிப்பா எழுதி கொடுங்கம்மா. இட் இஸ் அ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருக்க போய் தான் நம்ம என்ன பண்றோம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவல் பண்றோம். அதனால வந்து நீங்க வந்து இட் இஸ் அ ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ரீசன்னால தான் என்ன பண்றேன், ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதிட்டே எழுதினா நல்லா இருக்கும். சரிங்களாமா? ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அதுல ஒரு நல்ல புரிஞ்சு செய்யறாங்கன்னு அர்த்தம். நம்ம எழுதுன அவசியம் இல்லை, பட் எழுதினீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ல போய் தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் வந்து ஈக்குவல், அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்காங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கம்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எனி அதர் டவுட்மா? எனி அதர் டவுட்ஸ்மா? ஓகே ஃபைன். Shall I move to the next sum? ஓகேம்மா, நல்லதுமா. ஓகே, இந்த 8th சம் முன்னால நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் சம் 2 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிச்சுன்னா ஈஸியா அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஈக்குவாலிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஈக்குவல் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதாமா? எக்ஸாம்பிள் 4 பாருங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 4 நம்ம பார்க்கறது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பார்க்கறதுனால ஸோ அதை வச்சு என்ன பண்ண நம்ம வந்து சம் பார்த்துடலாம். சரியாமா? சாரி, நான் ஃபுல் சம் இன்னும் காப்பி பண்ணல. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேமா ஃபைன். அப்ப நீங்க முடிங்க, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். நான் வெயிட் பண்ணவா அது வரைக்கும்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய். அப்ப இது நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஹோம்ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களாமா? ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ இவ்வளவு நேரம் படிச்ச அந்த 3 சம்முடைய கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இப்போ நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஓகே, எஸ்டர்டே சூப்பர்மா, சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ், ஃபைன். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஸோ இதுவும் முக்கியமான சம். எக்ஸாம்பிள் சம் 5 இது முடிச்சிங்களாமா? எக்ஸாம்பிள் சம் 5 முடிச்சிங்களா? நோ நோ சார். ஓகே ஃபைன். அப்ப நம்ம இதை கண்டிப்பா பண்ணுவோமா? இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாமா? ஓகே ஃபைன்மா, சூப்பர்மா. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், லெஃப்ட்ல உள்ள மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் ரைட்ல உள்ள மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் சேமா இருக்குது. அதனால given matrices is equal matrix. சரியாமா? சோ இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அப்ப நம்ம எப்படி இந்த சமயம் எப்படி பண்றது, இந்த மொத்தமா 4 ஈக்குவேஷன் இருக்கு, 4 ஈக்குவேஷன் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 2a plus b is equal to 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1மா. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் எலிமெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல a minus 2b is equal to -3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2மா. அடுத்து செகண்ட் ரோ வாங்கம்மா. 5c minus d is equal to 11. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாமா. அடுத்து கடைசி 4c plus 3d equal to 24. இது ஈக்குவேஷன் நம்பர் நான் 4 வச்சுக்கிறேன்மா. சரிங்களாமா? இப்போ என்ன பண்ணியாச்சு, போன செம்ல வந்து நான் வந்து ஈஸியா பண்ணேன். இந்த வந்து 4 ஈக்குவேஷன் ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து ஒன்னு ஏ கேன்சல் பண்ணணும் அல்லது பி கேன்சல் பண்ணா பி கேன்சல் பண்ண போறோமா. ஆனா பி கேன்சல் பண்ணதுக்கு முன்னால நல்லா யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1b தான் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன்ல 2b இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோமா. அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2 அப்படின்னா எல்லா இதையும் 2 ஆல பெருக்குங்க. 4a plus 2b equal to answer 8மா.
அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கோமா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா a minus 2b equal to -3. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டையும் நான் கேன்சல் பண்ண போறேன். ஆட் பண்ணாலே போதும், இந்த பிளஸ் 2b இந்த -2b கேன்சல். இதோட ஆன்சர் நமக்கு 5a is equal to ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 5. அப்ப a ஓட ஆன்சர் யாருன்னா நமக்கு 1ன்னு வருமா. அப்ப a ஓட ஆன்சர் இஸ் 1. இப்போ இந்த a உடைய வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 1ல தூக்கி போட போறேன் அல்லது ஈக்குவேஷன் 2ல தூக்கி போறேன், எதுல போனாலும் ஒண்ணுதான். நான் ஈக்குவேஷன் 1ல போடுறேன், பார்த்துட்டே வாங்கம்மா. substitute a is equal to 1 in equation number 1 மா. அப்ப ஈக்குவேஷன் 1ல போட்டா எப்படி எழுதலாம், அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். so 2a plus b is equal to 4. a க்கு பதிலா 1 போட்டா 1 2 is 2. 2 plus b equal to 4. so 2 அங்க போச்சுன்னா மைனஸ், அப்ப 4ல இருந்து 2 போச்சுன்னா b ஓட ஆன்சர் இஸ் 2. அப்ப நமக்கு b என்ன பண்ணியாச்சு, நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே தானம்மா, இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்கம்மா. a b ஓட ஆன்சர் புரிஞ்சுச்சாமா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, அடுத்து பாருங்க, நான் அடுத்த 2 ஈக்குவேஷன் பண்ண போறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3ல d இருக்குது, இங்க 3d இருக்கிறதுனால சோ ஈக்குவேஷன் நம்பர் 3ய நான் என்ன பண்றேன், 3 ஆல மல்டிப்ளை பண்றேமா. சோ இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 15c, இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3d ஈக்குவல் டு ஆன்சர் 33 மா. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படியே வச்சுக்கோங்க. சோ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஓட ஆன்சர் யாருன்னா 4c plus 3d ஈக்குவல் டு 24. இப்போ என்ன பண்ணணும், நான் ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். சோ ஆட் பண்ணீங்கன்னா -3d plus 3d கேன்சல். சோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 19c வரும், அப்படிதானேமா. 19c இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 7, இது நமக்கு 57. சோ 57 நம்ம கேன்சல் பண்ண முடியுமா, செக் பண்ணி பாருங்கம்மா. c is equal to 57 by 19. சோ 19 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண 3 ஆல பெருக்கி பார்க்கமா. சோ 3 ஆல பெருக்கி பாத்தீங்கன்னா 27 with bands 2. so 3 5 இதை கட் பண்ணீங்கன்னா 1 டைம் நமக்கு என்ன வரும், 3 டைம் வரும். அப்ப c is equal to answer 3 மா. இந்த c ஓட வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் 3ல போடுங்கமா. அப்ப substitute c is equal to 3 in equation number 3. அப்ப ஈக்குவேஷன் 3 நான் எழுதிக்கிறேன். என்ன இருக்குது, 5c minus d is equal to 11. சோ இப்ப c க்கு பதிலா நீங்க 3 போடுவீங்கன்னா 3 5s are 15 minus d equal to 11. so d வலது பக்கத்துக்கு கொடுத்துருங்க, 11 க்கு கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் 15 minus 11 equal to d. அப்ப d யோட ஆன்சர் என்ன வரும், 4 வரும். சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.